ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அஸ்வின் பாபு. ஈரானில் போர் நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஈரானுக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு சில அமைப்புகள் ஈரானிலே இல்லாமல் வேறு கண்ட்ரியிலேருந்து அங்கேருந்து போர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்புல்லா. ஹிஸ்புல்லா அமைப்பை பற்றி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இதை எப்படி கூப்பிடுவாங்க, இதை எப்படி டேர்ம் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்ஸி குரூப்ஸ்னு சொல்லுவாங்க. ப்ராக்ஸி வார் அப்படின்னு சொல்லப்படுற இந்த குரூப்ஸ் எல்லாருமே இந்த கண்ட்ரிக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் இது ஒரு தனி கவர்மெண்ட்டால் இயங்கப்படுறது கிடையாது. ஹிஸ்புல்லான்ற அமைப்பு லெபனான்ற கவர்மெண்ட்டில் இருந்தாலுமே ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணி நடக்கிறாங்க. பட் இது எப்படி நடக்குது? இது ஈரான் மட்டும்தான் இந்த மாதிரி ப்ராக்ஸி குரூப்ஸ் வச்சுருக்கா? மற்ற கண்ட்ரீஸ் கிட்ட கிடையாதா? ஈவன் இந்தியா, பாகிஸ்தான் கிட்ட இருக்கா இல்லையான்றது இந்த வீடியோவில் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த குரூப் எப்படி ஆக்ட் ஆகும் எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெகுலர் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். இன்றைக்கான வீடியோ ப்ராக்ஸி வார்ஸ் எப்படி நடக்குதுன்றதை க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்ஸி வார்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த ப்ராக்ஸி குரூப்ஸ் இதை எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாடு இருக்குது. அந்த நாடு இன்னொரு நாடு கிட்ட போர் பண்ணுறாங்க, ஒரு சண்டை நடக்குது, ஒரு போர் நடக்குது அப்படின்னா இவங்க டைரெக்டாக வந்து அட்டாக் பண்ணிக்க மாட்டாங்க. இவங்களால் வளர்க்கப்பட்ட சில குரூப்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹிஸ்புல்லா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கரண்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்கிறது. ஓகேங்களா? நம்ம நிறைய வாரில் இப்போ இருக்க நியூஸில் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். இஸ்ரேல் வந்து ஈரான் அடிச்சிட்டாங்க, யூஎஸ் ஈரான் அடிச்சிட்டாங்க, ஈரான் எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் திரைக்கு பின்னாடி லெபனான்ன்ற ஒரு கண்ட்ரி இருக்குது. லெபனான்ற கண்ட்ரியில் ஒரு ப்ராக்ஸி குரூப் இருக்குது. இந்த ப்ராக்ஸி குரூப் ஈரானால் வளர்க்கப்படுற ஒரு செல்ல பிராணின்னு கூட சொல்லாமே, அந்த மாதிரியான ஒரு குரூப் இது. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஈரான் கிட்டேருந்து ஃபண்டு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்க வந்து வெப்பன்ஸ் தருவாங்க. இவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஈரான் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணும். இந்த ஒரு இயக்கமாக இருக்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஈரானுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இவங்க வந்து யார் அட்டாக் பண்ணுமோ அவங்களுடைய ஈரானுடைய எனிமியை இந்த குரூப்ஸ் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு கையால் மாதிரி தான். எனக்கு ஒரு பிரச்சனைனா இவன் வருவான்ற மாதிரி ஒரு அன்ஆத்தரைஸ்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அஃபிஷியலாக அங்கீகரிக்கப்படாத ஒரு குரூப், ஒரு தனக்குத்தானே வளர்க்கப்பட்ட ஒரு குரூப் மாதிரி இவங்க வந்து ஆக்ட் பண்ணுவாங்க. இது மாதிரி ஈரான் கிட்ட மட்டும்தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரிஸ் கிட்ட இருக்குது. இப்போது ஈரான் யூஸ் பண்ணுற இந்த ப்ராக்ஸி வந்து பார்த்திங்கன்னா இவங்க பேர் வந்து ஹிஸ்புல்லா அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து நிறைய ஃபண்டு, நிறைய மிசைல்ஸ், நிறைய பாம்ஸ் எல்லாமே ஈரானால் சப்போர்ட் பண்ணப்படுது. ஈரானுக்கு இப்போ ப்ராப்ளம் வந்திருக்கு இல்லைங்களா, அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து இஸ்ரேலை தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க, தாக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி பண்ணும்போது இஸ்ரேல் சும்மா இருப்பாங்களா? இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவை அடிக்கிறதுக்கு அடிப்பாங்க. பட் ஆனால் இங்கே காயப்படுறது இழக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா லெபனானில் இருக்க பொதுமக்கள் தான் நிறையாவே பாதிக்கப்படுவாங்க. எவனுக்கோ சண்டை அப்படின்றனால இவங்க போகிறனால லெபனானில் இருக்க அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அந்த கவர்மெண்ட் வந்து ஆல்ரெடி ரொம்ப வீக். அதனால தான் ப்ராக்ஸிஸை வளர விட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் ஒவ்வொரு கண்ட்ரியுமே யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது அங்கே இருக்க பொதுமக்கள் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது, இறந்து போகிறத தவிர. இப்போ வரைக்கும் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இந்த ஒரு வார்னால் மட்டுமே லெபனானில் இருக்க மக்கள் வந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க. எவ்வளவோ பேர் இறந்தும் போயிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுதான் வந்து இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்க ஒரு கண்டிஷன். இந்த ப்ராக்ஸி குரூப் இவங்ககிட்ட மட்டும்தான் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வார் எல்லாமே நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யா எடுத்துக்கோங்களேன். ரஷ்யா கிட்ட ப்ராக்ஸி குரூப் இருக்குது. அந்த ப்ராக்ஸி குரூப்பை ரஷ்யா வந்து எப்படி வந்து கூப்பிட்றாங்க, அவங்க என்ன நேம் வச்சுருக்காங்கன்னா அந்த பிரைவேட் ஆர்மி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குரூப் பேர் வந்து பார்த்திங்கன்னா வார்னர் குரூப், தி வார்னர் குரூப். இவங்க ரஷ்யா எதுக்காகலாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த வார்னர் குரூப்புன்ற ப்ராக்ஸி அமைப்பை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்ரிக்காவில் சில வருஷங்களுக்கு முன்னாடி ரஷ்யாவால் போர் செய்யப்பட்டது. அங்கே வந்து டைரெக்டாக போர் பண்ணாமல் இந்த ப்ராக்ஸி குரூப், இந்த வார்னர் குரூப்பை வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க உக்ரைன் வார்லையும் இந்த ப்ராக்ஸி குரூப்ஸ் ஆக்டிவாக ஆக்ட் ஆகிட்டு தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம இவங்களை விட்டுற முடியுமா? யூஎஸும் பார்த்திங்கன்னா அவங்களுமே சில ப்ராக்ஸி குரூப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. எந்தெந்த இடத்துல டேரெக்டாக போய் யூஎஸ் வந்து அட்டாக் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஒரு குரூப் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன யோசிச்சு பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஈரானுன்ற மாதிரி பெரிய நாடாக இருந்தால் அவங்க டேரெக்டாக அட்டாக் பண்ணுவாங்க. ஆனால் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் தான் இருக்குது. அதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு நேராக கவர்மெண்ட்டே போனால் இது வந்து நிறைய இஷ்யூஸ் வந்து கிரியேட் பண்ணும். ஏன்னா நிறைய சோல்ஜர்ஸ் வந்து இறக்க நேரிடும். இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ப்ராக்ஸி குரூப் வந்து யூஸ் பண்ணி இது பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணுற யூஎஸால் ஹேண்டில் பண்ணப்படுற ப்ராக்ஸி குரூப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிஎஃப் அப்படின்ற கூப்பிடுறாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா சிரியா டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸ். இது வந்து யூஎஸால் தி ஃப்ரீடம் ஃபைட்டர் அப்படின்னு கூப்பிடப்படுது. இவங்க வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க, எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, நான் நேம்லேயே சொன்ன மாதிரி எஸ்டிஎஃப்னு சொன்னேன் இல்லைங்களா, இவங்க வந்து இந்த சிரியாவில் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்புக்கு எதிராக போர் பண்ணுறதுக்கு நேராக யூஎஸோட ஆர்மியை வந்து சென்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் யூஎஸோடைய ஆர்மிக்கிட்ட இருந்து ஃபண்ட் வரும்.
அப்புறம் அது மட்டும் இல்லாமல் வெப்பன்ஸ் வரும். இது எல்லாமே யுஎஸ் ஆர்மியால் பேக் பண்ணப்படும். அப்படி யூஸ் பண்ணப்படுற ஒரு குரூப் தான், யுஎஸ்ஆல யூஸ் பண்ணப்படுற குரூப் தான் எஸ்டிஎஃப், சிரியா டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? இது வந்து இது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ ரஷ்யா சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, யுஎஸ் வந்து இந்த எஸ்டிஎஃப்பை மட்டும் ப்ராக்ஸியாக யூஸ் பண்ணுறது கிடையாது. உக்ரைனுன்ற ஒரு நாடையே வந்து ப்ராக்ஸியாக தான் யூஸ் பண்ணப்படுதுன்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. எதுக்கு எதிராக? ரஷ்யாவுக்கு எதிராக. ஃபார் எக்ஸாம்பிள், ரஷ்யா வந்து டைரெக்டாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ரஷ்யாவும் அமெரிக்கா யுஎஸும் வந்து டைரெக்டாக போரில் இறங்குனாங்கன்னா எவ்வளோ பாதிப்பு ஏற்படும்? வேர்ல்டு எல்லாருமே வந்து ஒரு ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்படும். அதுக்காக உக்ரைனை வந்து யுஎஸ் யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. அது உண்மை இல்லைனாலுமே எக்ஸ்பர்ட் சொல்லும்போது நம்ம ஒரு கன்சர்னாக எடுத்துக்க தான் செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ரஷ்யாவை எதிர்க்க உக்ரைன் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி யுஎஸை எதிர்க்க நார்த் கொரியாவை சைனா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சும் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு இதுவுமே இருக்குது. ஏன்னா நார்த் கொரியா கிட்ட ஒரு பெரிய டிஃபென்ஸ் ஆயுதம் சைனா இல்லைனா கண்டிப்பாக கிடையாது. சைனா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் நார்த் கொரியாவுக்கு. எதனால் நார்த் கொரியாவுக்கு வந்து சைனா சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா, சவுத் கொரியாவை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் யுஎஸ் ஏதாவது பண்ணாங்கன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இந்த போர் போய்கிட்டு இருக்குது, நார்த் கொரியா திடீர்னு ஃபேமஸ் ஆகுது. எதுக்கு? சம்மந்தமே இல்லாமல் நார்த் கொரியாவுடைய டெம்ப்ளேட்ஸ், நார்த் கொரியாவுடைய மீம்ஸ் எல்லாமே ஃபேமஸ் ஆகிறதுக்கு ரீசன் என்னென்னா, யுஎஸ் எதாவது ப்ராப்ளம் பண்ணாங்கன்னா சைனாவால் ஹேண்டில் பண்ணப்படுற ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராக்ஸி குரூப்பாக சொல்லப்படுற ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா நார்த் கொரியா. பட் ஆனால் அது ப்ராக்ஸி குரூப் கிடையாது. பட் ஸ்டில் வந்து யுஎஸ் எப்படி உக்ரைனை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்களோ, அது மாதிரி சைனா வந்து நார்த் கொரியாவை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லப்படுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேச்சுவார்த்தையில் ஒரு பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸால் சொல்லப்படுற ஒரு விஷயம் தான் இது. ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். ப்ராக்ஸி குரூப்புக்கு ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஆள் நமக்கு ரொம்பவே இந்தியாவுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நாடு இருக்குது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான். பாகிஸ்தானால் இயக்கப்படுற ப்ராக்ஸி குரூப்ஸ் நிறையா இருக்குது. வேர்ல்டு வைட் எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா தாலிபான் இந்த மாதிரி நிறைய குரூப்ஸ் வந்து பேர் தெரியாத நிறைய குரூப்ஸ் வந்து பாகிஸ்தானால் இயக்கப்படுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். பாகிஸ்தான் இப்போ வரைக்கும் நிறைய ஒரு தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு பப்ளிக்காக தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இது. நம்ம போய் கேட்டோம்னா இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அவங்ககிட்ட இருந்து வரதான் இந்த தாலிபான்ஸ்லாம் யாரால் இயக்கப்படுறாங்கன்னா பாகிஸ்தான் கவர்மெண்ட்டால் இயக்கப்படும். அவங்க வந்து டேரெக்டாக பாகிஸ்தான் வந்து அடித்தாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பாகிஸ்தான் அடிக்கிறாங்கன்னு இந்தியாவை அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சது, இந்தியாவையோ ஆப்கானிஸ்தானையோ அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா இந்தியா சும்மா இருப்பாங்களா? டேரெக்டாக அவங்க அடிப்பாங்க. பட் ஆனால் ப்ராக்ஸி குரூப்பால் இயக்கப்பட்டால் எனக்கும் தெரியாது, இது தீவிரவாத அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக கையை ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுதான் வந்து பாகிஸ்தானும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? சைனா கிட்ட இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து ப்ராக்ஸி குரூப் யூஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் இது முழுக்க அன்எத்திக்கலான ஒரு வேயாக இருந்தாலுமே கூட தன்னுடைய நாட்டு மக்களும் தன்னுடைய நாட்டு சோல்ஜர்ஸும் காப்பாற்றுறதுக்கு ஒவ்வொரு நாடுமே இப்போ வரைக்கும் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்க ஒரு மேட்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராக்ஸி வார் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்தியா என்னப்பா, இந்தியா கிட்ட ப்ராக்ஸி குரூப் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் அஃபிஷியலாக எந்த ஒரு நாடுமே சொல்ல. ஆனால் பாகிஸ்தான் மட்டும் இப்போ வரைக்கும் பிஎல்ஏ அப்படின்ற ஒரு குரூப் வந்து இந்தியாவால் இயக்கப்படுது அப்படின்னு இப்போ வரைக்கும் நம்மளை ஒரு அக்யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பிஎல்ஏ இந்த சென்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்குள்ளேயே இருக்க ஒரு அமைப்புன்னு சொல்ல முடியாது. அங்கே இருக்க ஒரு நாடு பாகிஸ்தானை எதிர்த்து போராடுறாங்க. பாகிஸ்தானால் எங்களுக்கு எந்த ஒரு நல்லதுமே நடக்க மாட்டேங்குது, எந்த ஒரு ஃபேவருமே நடக்க மாட்டேங்குது. ஆனால் எங்கள் இடத்தெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க, எங்களுடைய ரிசோர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அந்த நாட்டுக்கு மட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸியாக புரியணும்னா நம்ம சொல்லாமே, இந்தியாவில் எப்படி தமிழ்நாட்டுக்கு எதுவுமே வர மாட்டேங்குதோ, டெல்லியிலேருந்து எதுவும் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறோமோ, அதுக்கேற்ற மாதிரி அங்கேயும் வந்து பாகிஸ்தானில் வந்து அந்த பலுச்சிஸ்தான் அப்படின்ற பகுதியில் எனக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ஆர்மியை எதிர்த்தே போராடுற ஒரு குரூப் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஎல்ஏ குரூப். பட் பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்க, இந்த பிஎல்ஏ குரூப்பை வந்து ஃபண்ட் பண்ணுறது, பின்னாடி இருந்து பேக் பண்ணுறது ஃபுல்லாகவே இந்தியா தான் பண்ணுறாங்க. பிஎல்ஏவை இந்தியா வந்து ஒரு ப்ராக்ஸி குரூப்பாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இப்போ வரைக்குமே யாருமே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்ஸி குரூப். எதுக்காக ப்ராக்ஸி குரூப் யூஸ் பண்ணப்படுது, ப்ராக்ஸி குரூப்பால் எவ்வளோ மக்கள், ஒரு பொதுமக்கள் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்கன்றது இப்போ ரீசெண்டாக நடந்துகிட்டு இருக்க லெபனானில் நடந்துகிட்டு இருக்க இந்த ப்ராக்ஸி வாரை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னதான் அன்எத்திக்கலாக இருந்தாலுமே சின்ன ஃபேவர்ஸ் இருக்குது. பட் அதை கரெக்டுன்னு நம்மளால் ஏற்றுக்கவும் முடியாது, அதை ஈஸியாக ஒமிட் பண்ணிட்டு போக முடியாது. ஏன்னா எல்லா கண்ட்ரிஸுமே அந்த ப்ராக்ஸி குரூப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சது. எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.